இந்த உலகத்துல இயற்கையின் படைப்புகள்ல பல்வேறு அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைஞ்சிருக்குது. நாம இயற்கையை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது இயற்கையின் படைப்புகள்ல உள்ள அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் நமக்கு ஏற்படுது. இந்த வீடியோவில் இயற்கையின் படைப்புகள்ல இருக்கக்கூடிய பல்வேறு ஆச்சரியமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விண்வெளி ஆராய்ச்சி மையங்களோட வேலை விண்வெளிக்கு செயற்கைக்கோள்களை அனுப்புவது மட்டும் இல்லை, ஏற்கனவே விண்வெளியில் சுற்றி வந்துட்டு இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களை அதோட ஆயுள் காலம் முடிஞ்ச பிறகு பத்திரமா பூமிக்கு கொண்டு வந்து அதை அழிக்கிறதும் தான். அப்படி அந்த செயற்கைக்கோள்களை அழிக்கக்கூடிய இடம் தான் பாயிண்ட் நீமோ. இது தென் பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஒரு கடல் பரப்பு. இதோட ஆழம் சுமார் 11,000 அடிகள் வரைக்கும் இருக்கும். இந்த பகுதியில் தான் உலக நாடுகளோட செயலிழந்த செயற்கைக்கோள்கள் எல்லாமே மூழ்கடிக்கப்படுது. ஏன் அப்படின்னா, இந்த பாயிண்ட் நீமோ அப்படிங்கிற பகுதியிலேருந்து எந்த திசையில் பயணம் பண்ணாலும் நாம் நிலப்பரப்பு அடைகிறதுக்கு சுமார் 2700 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு இது ஒரு மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி. ஒரு வருடத்துக்கு இந்த பகுதியை கடந்து செல்லக்கூடிய மனிதர்களோட சராசரி எண்ணிக்கை 100லேருந்து 150 வரைக்கும் தான். அந்த அளவுக்கு இந்த பகுதி மக்கள் நடமாட்டம் மிகவும் குறைந்த பகுதியாக இருக்குது. இதுவரைக்கும் இந்த பகுதியில் உலக நாடுகளை சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட செயலிழந்த செயற்கைக்கோள்கள் இந்த பகுதியில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பூமியிலிருந்து சுமார் 3,84,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நிலாவுக்கு கூட மனிதர்கள் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனால் பூமியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மனிதர்களால் இன்னும் போக முடியலை. இனிமேலும் எந்த மனிதர்களாலையும் அந்த இடத்துல காலடி எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. பூமியில் மனிதர்களோட காலடி தடம் படாத ஒரு இடம் இருக்குன்னா அது மரியானா ட்ரெஞ்சோட ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய சேலஞ்சர் டீப் அப்படிங்கிற பகுதி தான். இதுதான் உலகத்திலேயே மிகவும் ஆழமான ஒரு கடல் பகுதி. இந்த பகுதியில் கடலோட ஆழம் சுமார் 10,900 மீட்டர், அதாவது 11 கிலோமீட்டர். இந்த ஆழமான கடல் பகுதியில் தண்ணீரோட அழுத்தம் சுமார் 1100 வளிமண்டல அழுத்தங்களுக்கு சமமாக இருக்கும். அது சுமார் 11 யானைகளை நம்ம தலைக்கு மேலே நிப்பாட்டி வைக்கிற அழுத்தத்துக்கு சமம். இந்த பகுதியில் தண்ணீரோட அழுத்தமானது நம்ம உடம்ப ஊடுருவி போகிற அளவுக்கு இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் தொடர்ந்து பார்த்துருக்கீங்கன்னா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாம் வாழக்கூடிய பூமி கோள வடிவங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கோள வடிவத்தில் இருக்க முழுமையான பூமியை நாம் பார்க்கணும்னா எவ்வளோ உயரத்துக்கு போகணும் தெரியுமா? நாம் வாழக்கூடிய பூமி அளவில் மிகவும் பெரியது. அதோட விட்டம் மட்டுமே 12,750 கிலோமீட்டர். அவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய அந்த பூமியோட முழு வடிவத்தை நாம் கண்ணால் பார்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நாம் பூமியில் நிலப்பரப்புல இருந்து பல கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலே போனால் தான் பார்க்க முடியும். பூமியோட நிலப்பரப்புல இருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் பூமியை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ISSன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதுலேருந்து பார்த்தா கூட பூமியோட முழு கோள வடிவத்தை நம்ம பார்க்க முடியாதான். அப்போது எவ்வளோ உயரம் தான் போகணும்னு பார்த்தா, நம்ம பூமி நிலப்பரப்புல இருந்து சுமார் 10,000 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலே நாம் போனால் மட்டும்தான் நம்ம கண்களால் பூமியோட முழு கோள வடிவத்தை பார்க்க முடியுமா. நாம் எல்லாருமே பஸ்லையோ ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணுறப்ப கடைகளில் உள்ள வாட்டர் கேனை வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி யூஸ் பண்ணுறப்ப அந்த வாட்டர் கேனில் எக்ஸ்பிரி டேட் பிரிண்ட் ஆகிருக்கிறத பார்த்துருக்கலாம். அப்படி அதை பார்க்கும்போது தண்ணிக்கு எக்ஸ்பிரி டேட் உண்டா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, தண்ணிக்கு எக்ஸ்பிரி டேட் உண்டு அப்படின்னா பல வருடங்களாக ஆறுகள், அணைகள், ஏரிகளில் சேமித்து வச்சுட்டு இருக்க நீரை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அதுக்கு எக்ஸ்பிரி டேட் கிடையாதா அப்படிங்கிற சந்தேகமும் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த சந்தேகத்துக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைகளில் விற்கக்கூடிய பாட்டிலில் உள்ள எக்ஸ்பிரி டேட்டு அந்த தண்ணிக்கானது இல்லை, அது அந்த தண்ணீரை சேமித்து வச்சிருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலுக்கானது. ஏன்னா தண்ணியானது எப்போவுமே கெட்டு போகாது. ஆனால் அதை அடைச்சி வச்சிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில் அந்த குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு கெட்டு போயிடும். அந்த குறிப்பிட்ட எக்ஸ்பிரி டேட்டுக்கு அப்புறமா சிதைவுற ஆரம்பிக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் உள்ள நச்சுக்கள் தண்ணீரில் கலக்கிறதால தண்ணீரும் நச்சுத்தன்மையோடையாக தான் மாறிடும். இந்த காரணத்துக்காக தான் தண்ணீர் பாட்டிலுக்கு மேலே எக்ஸ்பிரி டேட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. உலகத்திலேயே அதிக மக்கள் ஒரே நேரத்தில் பயணம் பண்ண விமானம் எது தெரியுமா? அதுதான் கார்கோ 747 அப்படிங்கிற விமானம். 1991 எத்தியோப்பியாவில் உள்ள யூத மக்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய திட்டம் தான் ஆப்ரேஷன் சாலமோன். இந்த டைம்ல தான் கார்கோ 747 அப்படிங்கிற விமானத்தில் 1086 பேர் ஒரே நேரத்தில் பயணம் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு ஆச்சரியமான நிகழ்வு என்னன்னா, விமானத்துல பயணம் பண்ணது 1086 பேர் தான். ஆனா விமானத்துல இருந்து இறங்கும் போது 1088 பேர் இறங்கியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, விமானத்திலேயே 2 பெண்களுக்கு பிரசவம் நடைபெற்று 2 பேர் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க.
இந்த திட்டத்தின் மூலமா 34 விமானங்கள்ல 36 மணி நேரத்துல 14,325 யூத மக்கள் எத்தியோப்பியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. இது வரலாற்றுல ஒரு மிக முக்கியமான சம்பவமா பார்க்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.